வேல் இருந்தா உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. ரவியாரம் ஆறுமுகம் நீங்க இப்ப ஹாய் சொல்லியிருக்கீங்க. நீங்க முருகர் பக்தர்ன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க வீட்லயும் நெறைய முருகர் சிலை இருக்குன்னு நான் நம்புறேன். இப்ப நான் வந்து நெறைய 6 வழி வீடுகள்ல இப்ப எனக்கு தெரிஞ்சது பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர், பழனி. பழனிக்கு நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். நீங்க பழனிக்கு எத்தன வாட்டி போயிருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. திருச்செந்தூருக்கு எத்தன வாட்டி போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. திருப்பரங்குன்றத்துக்கு எத்தன வாட்டி போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. குகனேஸ்வரம் சரணம் என்று யாரோ இப்ப கொடுத்துருக்கீங்க. த சன் ஆஃப் கார்த்திகை, த சன் ஆஃப் கந்தன், த சன் ஆஃப் கதிர்வேலன். நல்ல மோட்டிவ் சென்டென்ஸ். நான் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா எத்தனை வாட்டி திருத்தணி போயிருக்கீங்க, எத்தனை வாட்டி பழமுதிர்ச்சோலை போயிருக்கீங்க, எத்தனை வாட்டி சுவாமிமலை போயிருக்கீங்கன்ட்டு ப்ளீஸ் உடனே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும். அதுக்கப்புறமா உங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் சொல்லுங்க, முருகரோட கதை, ஹிஸ்டரி எல்லாமே சொல்லுங்க. நிறைய யூடியூப் எல்லாம் வேஸ்டா எல்லாம் வீடியோ பாக்குறாங்க. அதனால இங்க யூஸ்ஃபுல்லா முருகரோட ஹிஸ்டரி பாருங்க. நிறைய இருக்கு இன்னும் முருகரை பத்தி சொல்லணும்னா. அவர் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு யாருமே நினைக்க கூடாது. அதுக்கப்புறமா பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை இப்ப நான் கேட்கறது வந்து பழனி, திருச்செந்தூர் எத்தனை வாட்டி போயிருக்கீங்கன்னு ப்ளீஸ் இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்கீங்களா இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இது வந்து நான் நேத்து செஞ்ச வேலு. நான் இன்னும் நிறைய மயில் இறகு எல்லாம் வச்சிருக்கேன். இப்ப வீடு ஃபுல்லா நான் அதெல்லாம் செய்யணும். அதுக்காக இப்ப உங்களுக்காகவே லைவ் எடுத்து இப்ப போஸ்ட் பண்ணணும்னு தான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இது நான் செஞ்ச வேலு. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முருகருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது முருகரோட சேனல். நாங்க முருகரே நோக்கமா வச்சு இந்த சேனல் ஓபன் பண்ணோம். முருகரே நோக்கமா வச்சுதான் இது எல்லாமே பண்ணோம். நான் சொன்ன மாதிரி தினமும் வேலுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணுங்க. எல்லாமே உண்மையா நான் இப்ப கொஞ்சம் இப்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்ப வேலுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தினமும் அபிஷேகம் பண்ணுங்க. இப்ப நான் வந்து முருகருக்காக ஆசைப்பட்டு பண்ணதுதான் இந்த வேலு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வேல் செய்யறதுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு பேச வந்து மோட்டிவா இருக்கும். எங்களால பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க எங்க கூடன்னு சொல்லி பேச முடியும். அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஒன்றும் சப்ஸ்கிரைப் செய்யறதுக்காக நாங்க போடல. முருகரை பத்தி எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் சொல்றோம். உங்க நிறைய வேலைகள் செய்வீங்க. அதெல்லாம் நிறுத்திட்டு கொண்டாந்து முருகரை வேண்டுங்க, தரிசனம் பண்ணுங்க. பழனி, திருச்செந்தூர்லாம் மெயினா போங்க. வச்சிங்கனாலே எதுவுமே ஆகாது. அதுக்கப்புறமா திருச்செந்தூர்ல வந்து ஒரு அதிசயம் இருக்காம். அந்த அதிசயம்னா ஒரு கிணறு மாதிரி இருக்கு. திருச்செந்தூர் பக்கத்திலேயே கடல் இருக்கு. கடல்னாலே உப்பு தண்ணி தான் இருக்கும். ஆனா அந்த கிணத்துல பியூர் நல்ல தண்ணி தான் இருக்காம். அது இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு திருச்செந்தூரை பத்தி சொன்னோம்னா, திருச்செந்தூர் முருகரை வந்து கடல்ல தூக்கி அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் தூக்கி போட்டாங்க. முருகர் எதுவும் ஃபேஸ் இல்லைன்னு போட்டாங்க. முருகர் மூஞ்சே இல்ல. அது வந்து தண்ணியில ஆழமா தேங்கி இருந்து 11 வருஷம் தாண்டி தாண்டி கேரளால போயிட்டு ஒருத்தர்கிட்ட வந்திருக்கு. ஒருத்தவங்க வந்து அருவாவை சீவிட்டு இருக்கும் போது அந்த கல்லை சீவும் போது ரத்தம் வந்திருக்கு. அந்த கல்லை சீவும் போது அந்த கல்ல இருந்து ரத்தம் வந்திருக்கு. அது முருகரோட கலை. அதாவது சிலை. அந்த சிலையை எடுத்துட்டு போயிட்டு கேரளால இருக்கிற கோவில்ல வச்சு அவங்க தரிசனம் பண்றாங்க. அதாவது மூஞ்சு, கண்ணு எதுவுமே இல்லாத முருகர். அதுக்கப்புறமா அது கேரளாலயே ஒரு கோவில் இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவில் இல்ல. திருச்செந்தூர் சிலை வந்து கேரளால ஒண்ணு இருக்கு. அதை வழிபட்டுவாங்க. அதுக்கப்புறமா திருச்செந்தூர் வந்து சூரபத்மனை அழிச்ச இடம். அதெல்லாம் நீங்க போனீங்கனாலே அவ்வளவு புண்ணியம். அந்த மண்ணை மேய்ச்சாலே எந்த நோய் நொடி எதுவும் அண்டாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ரொம்ப நைட் டைமும் ஆயிடுச்சு. மார்னிங் பார்க்கலாம். பை. சாங் சொல்ல